ஆனால் ஆங்கிலம் 16 மொழிகள் தேங்கி பல நாடுகளுடைய மொழிகளையும் தாங்கியது தான் ஆங்கிலம். தனித்து இயங்க முடியாது. ஆங்கிலத்தில் உள்ள பிறமொழி சொற்கள் எல்லாம் பிரித்தால் தனித்து இயங்க முடியாது. ஒரு செலடிக்கு பழங்குடியினர் பேசிய மொழி ஆங்கிலம். பிரெஞ்சு படையெடுத்தது, லத்தீன் படையெடுத்தது, பல்வேறு படையெடுப்பின் மூலமாக ஏற்பட்ட வார்த்தைகளை வங்கிகளை தேங்கி கொண்டு தான் ஆங்கிலம் இயங்குகிறது. ஆனால் தமிழில் உள்ள பிறமொழி சொற்களை தனித்தனியே பிரித்தாலும் தமிழ் தனித்து இயங்கும். அதுபோல் தமிழனும் தனித்து இயங்குவான். அத்தகைய சிறப்பு இந்த மொழிக்கு இருக்கின்றது. இன்னும் கூடுதலாக சொல்லுகின்றேன், இத்தகைய படைப்புகளை உருவாக்குவதன் நோக்கம் என்ன? உண்மையிலே பெரும் நோக்கம் கொண்டது தமிழ் இலக்கியம். இலக்கியம் என்றால் என்ன? இலக்குகளை ஏம்புகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அவசியம்? குறிக்கோள் அவசியம். அப்படியானால் நாம் என்ன படித்தாலும் குறிக்கோள் இல்லை என்றால் என்னாகும்? வீழ்ந்து விடுவோம். அப்படிப்பட்ட குறிக்கோளை மேன்மையாக கொண்டு படைக்கப்பட்டதுதான் இலக்கியம். இலக்குகளை ஏம்புகிறது. அந்த இலக்கியத்தில் அறம், பண்பாடு, ஒழுக்கம், இறை வழிபாடு என அறநெறியும் தவநெறியும் குவிந்து கிடக்கின்றது.